நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ, நாயுஷ் கான்க்ளேவ், ஜனவரி 9லேருந்து 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆசிரம், மணப்பாக்கத்தில். ஜனவரி 10 கோவையில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் 2026 கட்சியின் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள், பாஜக தலைவர்கள், துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். நிகழ்வில் பங்கேற்க லிங்கில் ரெஜிஸ்டர் செய்யுங்கள். No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. உங்களை கைவிட்டா மூச்சு முட்டிடுமா என்ன? செத்து போயிடும். எழுதி வச்சுக்கீங்க. காங்கிரஸ் இல்லாம இந்த தேர்தலை திமுக சந்திக்கட்டும். நீங்க பேச ஒரு சீட்டா குறைஞ்சுனுக்குது சார். குறையவே வேணாம். வேண்டாங்கறடா. எங்களுக்கு சீட்டு மட்டும் தான் குறையும். உங்களுக்கு ஆட்சியே ஊத்திக்கும். கிரீஷோடைங்கறதா முடிவு எடுக்கணும். திருச்சி வெளிச்சாமி முடிவு எடுக்க முடியாது. கிரீஷோடைங்க யாருங்க எனக்கு? என்ன நீங்க பேசுறீங்க? அவங்க தான் அலைன்ஸ் பேசுறாங்க. நான் காங்கிரஸா இல்ல, நான் தான் முடிவு பண்ணனும். ஐயா நீங்க எனக்கு எவனும் உத்தரவு போட முடியாது. நீங்க சவுண்ட் போட்டு ஒரு சவுண்ட் இல்ல. ஒரு பிரயோஜனம் இருக்கோ இல்லையோ அவர் சொன்னதை நீங்க முழுசும் படிக்கல. தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி பங்கு கேக்குறீங்கல்ல இன்னைக்கு, அதற்கான தேவை வந்துருச்சுன்றாரு திரு மாணிக்கம் தாக்கூர். சரிங்களா? என்ன தேவை வந்துருச்சு இன்னைக்கு? தேவை என்னன்னா, தரிகட்டு போய் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. பச்சையா சொல்றேன். இது வரல யாரும் சொன்னா, நானும் சொல்லல. பாஜக என்பது அகில இந்திய திமுக, திமுக என்பது தமிழ்நாட்டு பாஜக. நீங்க உண்மையானவங்க, நேர்மையானவங்க தானே. தமிழ்நாட்டுல பாஜகவா இருக்கிற திமுகவோடு உங்களுக்கு என்ன சார் உறவு? என்ன சார் உங்களுக்கு நட்பு? என்ன சார் அன்பு உங்களுக்கு? சொல்லுங்க. கலட்டி கூட அடிங்க, நான் ஒத்துக்கிறேன். உங்களை திமுக கைவிட்டுருச்சுன்னா அடுத்து நீங்க எங்க போனாலும் அங்க டெபாசிட் வருமா வராதான்றதான் யோசிப்பா. இங்க என்ன உங்களுக்கு 10 எம்எல்ஏவாவது வருவீங்க. அதைத்தான் நான் சொல்றேன். நாங்க விட்டுட்டு வெளியே வந்துட்டா அவங்களுக்கு டெபாசிட் கிடைக்குதான்னு பாருங்க. காந்தியை கேவலப்படுத்துவது, தியாகிகளை கேவலப்படுத்துவது, அதே மாதிரி இன்றைக்கும் காந்தியை வீட்டுக்குள்ள நாங்க தான் படுக்க வச்சோன்னு ஒரு திமுக முன்னணி பிரமுகர் பேசுறாரு. இன்றைக்கு ஒரு மறுப்பு வந்திருக்க அந்த தலைமையில இருந்து. அவங்க கூட வெக்கம் இருக்கிற, மானம் இருக்கிற, சூடு இருக்கிற, சொரணை இருக்கிற காங்கிரஸ்காரன் எப்படிங்க இருக்க முடியும்? கூட்டணியில இருக்க போறீங்க, அப்புறம் என்ன? அப்படி இருக்கிறவன் எல்லாம் மானம் கட்டவனா இருப்பான். சரி, எனக்கு மானம் இருக்கு. பீகார்லயே நீங்க வந்திருக்க முடியாது. நீங்க சபார்டினேட் தான். ஆனா பட் எங்க தேஜஸ்வி வந்திருப்பாரு. அத கொடுத்து எங்க பேசுறீங்க? தேஜஸ்வி தோத்தது காரணம் சொல்லட்டுமா? காங்கிரஸ். உங்க ஊர் முதல் மந்திரி நீங்க போகாம இருந்தா அவர் ஜெயிச்சிருப்பார். இந்தி வருவதற்கு தடை போடுறதுக்கு காரணமா இருந்த சஞ்சீவ் ரெட்டிக்கு எடுத்து ஓட்டு போட்டீங்க. நீங்க போய் பெரிய இந்திய வீரர்களா நீங்க? அப்ப ஏன் உங்க வீட்டுல இருக்க உங்க தங்கச்சி இந்தி படிச்சது? உங்க மாமா மகள எப்படி இந்தி படிச்சா? தமிழ்நாட்டில் இருக்க எவனும் இந்தி படிக்காதுன்னு உன் வீட்டுல இருக்க பிள்ளைகளை படிக்க வச்ச இந்த அயோக்கியத்தனத்தை செஞ்சுட்டு நீங்க என்னமோ பெரிய கொள்கை மரபு பேசுறீங்க. திமுகவிடம் வாங்கி சாப்பிடும் காங்கிரஸ்காரர்கள். நான் சொல்லல, பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு. திமுகவிடம் வாங்கி சாப்பிடுறாங்க சில காங்கிரஸ். அதத்தாங்க சொல்றேன் நானு. அவனை மட்டுமே நீங்க காங்கிரஸ் நினைக்காதீங்க. அவன் காங்கிரஸ் பேரை சொன்னாலும் அவன் காங்கிரஸ்காரன் இல்ல. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் ஐயா திருச்சி வேலுச்சாமி அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்கள் அவரிடமே கேட்போம். ஐயா வணக்கம். மீண்டும் உங்களை சந்திச்சிருக்கேன். மீண்டும் சந்திப்போம். மீண்டும் சந்திக்கணுங்க ஐயா. இன்னைக்குதான் காங்கிரஸ் தமிழ்நாட்டுல இருக்கிறதே பல பேருக்கு தெரியுதுன்றாங்க. என்கிட்ட நிறைய பேர். அது காங்கிரஸுடைய கோளாறு இல்ல, மக்களுடைய கோளாறு. இல்ல, காங்கிரஸே இவ்வளவு கோளாறாதான் இருந்தது இத்தனை காலமா. இல்ல அதாவது யோக்கியனை யாருக்குமே தெரியாது, ரவுடி பேர் தான் அதிகம் தெரியுங்கிறத மாதிரி இருக்கு. நீங்க சொல்லுங்க. நீங்க ரொம்ப மூத்த தலைவர், ரொம்ப தேர்ந்தவர் வார்த்தை சாலங்கள்ல. நான் சரியா சொல்றேன். இல்ல, மக்கள் சொன்னது யோக்கியன மக்களுக்கு தெரியறது இல்ல. ரோட்ல சோடா பாட்டில் வீசுறோம்னு எல்லாருக்கும் தெரியுமா? இல்ல, காங்கிரஸ்ல அந்த மாதிரி நியாயவான்களும் நீதிவான்களும் அதே போல மக்களுக்கு போராடுபவர்களும் இருக்காங்களான்னு என்கிட்ட கேக்குறாங்க நிறைய பேர். இப்ப என்ன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க ஒரு போராளி தலைவர். எனக்கு தெரிஞ்சு வாழ்நாள் முழுக்க போராட்ட களமாவே நீங்க இருப்பீங்க. நான் காங்கிரஸ் தானே. ஆமா. அதாவது ஒரு செவுத்துல, வெள்ளை செவுத்துல ஒரே ஒரு புள்ளி கருப்பு புள்ளி இருந்தா கருப்பு புள்ளி தான் செவருன்னு நீங்க சொல்றீங்க. இதுல நிறைய பேர் இன்னமும் யோக்கியர்கள் இருக்கிறார்கள். எங்கயாவது 1-2 புள்ளியா மட்டும்தானே வேலுச்சாமி இருக்காரு. இல்ல, புள்ளிகளை மட்டும்தான் உங்களுக்கு தெரியுது. அவ்வளவு பெரிய செவரு தெரியல அவங்களுக்கு. நான் அடுத்த முறை உங்களை பேட்டி எடுக்கும்போது எப்படி முன்னாள் காங்கிரஸ் தலைவர் அப்படின்னு தான் சொல்லணும்னு நினைச்சேன். சொல்லுங்க. எனக்கு என்ன, காங்கிரஸ் என்பது ஒரு கட்சி பெயர் அல்ல. இந்த மண்ணோடும் மக்களோடும் கடந்து விட்ட கலாச்சாரம். உங்க பேட்டியிலே ஒரு வருஷத்துக்கு முன்னால சொல்லியிருக்கேன். சரி, அதுதான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புவது. காங்கிரஸ் மற்ற இந்தியாவில் நூற்றுக்கணக்கான அரசியல் கட்சி இருக்கலாம். காங்கிரஸும் அதே போல ஒரு கட்சி அல்ல. அதனால மற்ற கட்சிகளை போலவே இதையும் சமமாக பார்ப்பதல்ல. இது வேறு.
அதான் இது வேறு. ஆனால் கருத்து ஒத்த கருத்து இருக்கணும். ஆனா இங்க பல கருத்து இருக்கு. இன்னொன்னு கடிவாளம் யார்கிட்ட இருக்குன்னு தெரியல. கண்ட்ரோல் இல்லாம ஆளாளுக்கு ஒண்ணு பேசுறீங்க. இப்பதான் சரியா வந்திருக்கீங்க. காங்கிரஸ்காரனுக்கு கடிவாளம் போடுகின்ற எவனும் இன்னும் பிறக்கவே இல்லை. இல்ல அப்ப ஒரு கண்ட்ரோல் இல்லாத ஒரு தறிக்கட்டு ஓடாது. எல்லாமே வண்டி தறிக்கட்டு போவாது. போகட்டும். நான் என்ன நீங்க வண்டியை பத்தி முட்டி மோதிருமே. அது உங்களுக்கு புரியல சார். நான் கட்சியாவே சொல்றேன். முட்டி மோதிரும் சார். சொல்லி முடிச்சிட்டீங்கல்ல, நான் சொல்ல பதில் விடுங்க. வண்டி தறிக்கட்டு போகணும் தானே சொல்றீங்க. நாங்க வண்டி மாடா, நாங்க ஜல்லிக்கட்டு காலை. இல்ல இந்த ஜல்லிக்கட்டு காளையை தான் அழகா உங்களை வீழ்த்திட்டாங்க போல தெரியுது. அமித்ஷா காங்கிரஸ் இல்லாத பாரதத்தை உருவாப்போன்னு சபதம் எடுத்தாரு பாருங்க. அதுல கொஞ்சம் கொஞ்சமா ஜெயிச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியும். அப்படியா? இன்னும் 3 மாசம் கழிச்சு பேசுங்க. இன்னும் புதுசா இன்னும் 2 மாநிலம் காங்கிரஸ்க்கு வரும். எங்க விட்டத வேணா நிறைய பாருங்க, வருதா இல்லையான்னு பாருங்க சார். இந்த வருஷத்துல மட்டும் 3 ஸ்டேட் விட்டுருக்கீங்க சார். 2025ல நீங்க 3 ஸ்டேட்டை விட்டுருக்கீங்க. கைக்கு இருந்ததை விட்டுருக்கீங்க அதிகாரத்தை. நான் என்ன சொல்றேன்னா, அதிகாரத்துல வர்றவன்லாம் பெரிய ஆளுன்னு சொல்ல போறீங்களா? என்ன சொல்ல எனக்கு புரியல. அதிகாரம் மக்களுக்கு உங்களுக்கு கொடுத்தாதான் அங்கீகாரம். மக்களுக்கான அதிகாரத்தை கொடுத்ததே காங்கிரஸுங்கிறனா. இன்னைக்கு காங்கிரஸ் காணாம போயிட்டு இருக்கு. இல்ல காணாம போச்சு. உங்க பார்வையில கோளாறு. நல்ல கைடா. எங்க இருக்கு ஹரியானாவுல பிடிக்க வேண்டியது. மகாராஷ்டிராவுல காங்கிரஸ் இல்ல. உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்க கர்நாடகாலே காங்கிரஸ் ஆட்சி நடக்குது. கொஞ்சம் ரைட் சைடுல உள்ள போனீங்கன்னா தெலுங்கானா காங்கிரஸ் ஆட்சி நடக்குது. இதுவே தெரியலன்னா உங்க கண்ணுல கோளாறு. ஏதோ அங்கங்க 2-3 சொல்றீங்க. ஓஹோ, விட்டத லிஸ்ட் எடுப்போமா? உங்க பல விட்டத லிஸ்ட் எடுப்போமா? விட்டது இல்ல, அது வேற. நீங்க இப்ப யாரும் இல்ல. நீங்களே இன்னைக்கும் ஆளுகின்ற மத்தியில் ஆளுகின்ற பாஜக. சரி, அவருக்கு அடுத்த அதிக மாநிலத்தில் எந்த கட்சி ஆளுது சொல்லுங்க. இன்னைக்கு பாஜக எங்க இருந்தது சார்? 2 MP இருந்தது. இன்னைக்கு எத்தனை MP? உடனே அடுத்த இடத்துக்கு போறீங்க. இல்ல, நான் அடுத்த இடத்துக்கு போறீங்க. கேள்வி ஒண்ணு கேட்கறீங்க, அதுக்கு பதில் சொன்னா வேற இடத்துக்கு போறீங்க. காங்கிரஸ் எங்க இருக்குன்னு கேட்டீங்க. மத்தியில் ஆளுகின்ற கட்சியை விட்டு அதுக்கு அடுத்தமாக எத்தனை இடத்துல வேற கட்சி இருக்குன்னு கேக்குறேன். ரைட், காங்கிரஸ் இருக்கு சார். அப்புறம் இருக்கிற மாதிரி இருக்கிறீங்க. இருக்கிற மாதிரி அல்ல, இருக்கு மாதிரி அல்ல. நான் இன்னொன்னு கேட்கிறேன். ஆட்சியில் இருக்கு இல்லைங்கிறது வேற. இன்றைக்கு மத்தியில் இருக்கிற ஆட்சி கூட இந்தியாவில் பல இடங்கள்ல அவங்களுக்கு ஆளே இல்லாம இருக்கலாம். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை, அஸ்ஸாம்ல இருந்து குஜராத் வரை காங்கிரஸ் இல்லாத எங்காவது ஊர் இருக்குமா? காங்கிரஸ் இருக்குங்க. ஊருக்கு 4 பேர் இருக்காங்க ஐயா. அதைத்தான் நான் சொல்றேன். அந்த 4 பேர் கூட இல்லாம பிஜேபி இருக்கு, ஆனா காங்கிரஸ் இருக்கு. உங்களுக்கு ஒண்ணு, 3வது முறை அதிகாரத்தை பிடிச்சி மோடி பிரதமரா உட்கார்ந்து இருக்காரு. உங்களுக்கு வேற வழியில சில உண்மையை சொன்னாதான் நீங்க அடங்குவீங்க. மக்கள் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்கன்னா மறுக்கல. இந்த உலகம் தோன்றிய காலத்துல இருந்து ஒரு மோசமான சர்வாதிகாரி யாரு சொல்லுங்க? ஹிட்லர். கரெக்டா சொல்றீங்களா? அந்த ஹிட்லர் அவனா வந்து உட்காரல, மக்கள் வாக்களித்தான் ஜெயிச்சான். 2வது தடவை தேர்தல்னா அதை விட அதிகமான ஓட்டு போட்டு ஜெயிச்சான். மக்கள் ஆதரித்து ஆட்சிக்கு வந்திருந்தாலும் அவன்தான் உலக வரலாறு மோசமான ஹிட்லர், அந்த சர்வாதிகாரி சொன்னாங்கல்ல. இப்பதான் அடுத்த இடத்துக்கு வர போறேன். சொல்லுங்க. அந்த ஹிட்லர் எழுதின புத்தகம் இருக்கு. அந்த புத்தகம் தமிழிலும் இருக்கிறது. அதை வாங்கி படிச்சு பாருங்க. ஹிட்லர்ங்கிற இடத்துல நீங்க விரும்புற தலைவர் பேரை போட்டுங்க. ஜெர்மன்கிற இடத்துல இந்தியான்னு போட்டுங்க. படிச்சீங்கன்னா அப்படியே இங்க நடக்கிற மாதிரியே இருக்கும். நீங்க தமிழ்நாட்டுக்கு வாங்க, ஹிட்லர்ங்கிற இடத்துல இன்னொருத்தர் உங்க வேண்டியவரை போட்டுங்க. ஜெர்மன்ங்கிற இடத்துல உங்களுக்கு தமிழ்நாடு போட்டுங்க. உங்களுக்கு வேண்டியவரா இல்லையா அவரு? நீங்க தான் வேண்டியவர். ஐயா, எனக்கு வேண்டியவர்ன்றத கண்டுபிடிச்சிட்டீங்க. என் மனசுல இருக்கிறத உங்களுக்கு வேண்டியவரா இல்லையான்றத சொல்லுங்க. நீங்க எப்படி வேணாலும் வச்சுங்க, எனக்கு வேண்டியவர் கூட வச்சுங்க. நான் சொல்ற ஒப்பீடு ரொம்ப முக்கியம். சரி, அப்படியே பொருந்தும். இப்ப வெளிப்படையா பேசுவோமா? சொல்லுங்க. சமீபத்துல பல விமர்சனங்களை பாக்குறீங்கல்ல, அதுல மிக முக்கியமான விமர்சனம் நீங்க அடுத்த கேள்வியா வச்சிருந்திருப்பீங்க. RSS மனநிலையில காங்கிரஸ் போயிட்டு இருக்கு. பரவாயில்ல, எப்படி நினைக்கிறத RSS மாறிட்டு இருக்கு. RSS கருத்தை காங்கிரஸ் பேசுது. அப்படி அப்துல்லா முன்னாள் MP சொல்லிட்டாரு. புதுக்கோட்டை அப்துல்லா ரைட்டா சொல்லிட்டாரா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்றீங்களா? ஹிட்லருடைய பாணி பெருவாரியான மக்களை தன் பக்கம் ஈர்ப்பதற்காக மைனாரிட்டி யூதர்களுக்கு எதிராக ஒரு வெறியை பெருவாரி மக்களுக்கு மத்தியில் உருவாக்கி அதை அறுவடை செய்து ஆட்சிக்கு வந்தான். அதே போல தமிழ்நாட்டில் மைனாரிட்டி பிராமணர்களுக்காக பாப்பான் பாப்பான் பாப்பான்னு சொல்லி, ஆனா இவங்க பாப்பான் ஆதரிப்பாங்க, பாப்பான்ட்டு அட்வான்ஸ் வாங்கிக்குவாங்க. எந்த அட்வைஸ் வாங்கினாங்க? எந்த பார்ப்பனர்கள் கிட்ட இவங்க ஆசி வாங்கினாங்க? அதிகாரத்துல பங்கு கொடுத்தாங்க? ஏதாவது சொல்லுங்களா பார்க்கலாம். 67 தேர்தலில் ஜெயிப்பதற்கு ராஜாஜி இல்லாம ஜெயிச்சாங்களா? ஏற்பாடு பண்ணதே ராஜாஜி, தெரியுமா உங்களுக்கு? அதற்கு அப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால இந்திய நாட்டுடைய வரலாறே தலைகீழா மாறி போனது காரணம் 69ல
நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல். அந்த தேர்தலில் சஞ்சீவ் ரெட்டியும் விவி கிரியும் போட்டி போட்டாங்களா? விவி கிரி யாரு? பிராமணன். சஞ்சீவ் ரெட்டி இன்னொன்னும் பார்க்கணும். நீங்க திமுக உயிர் கொள்கை இந்திய எதிர்ப்பு சொல்றீங்களா? அரசியல் சட்டம் உருவாக்கப்படுகிற போது அரசியல் நிர்ணய சபையில ஆட்சி மொழி என்கிற விவாதம் வர இடத்துல கடுமையான நெருக்கடி வருது. அது ஓட்டெடுப்புக்கு வருது. சமமாக ஓட்டு விழுகுது. அன்றைக்கு சேர்பர்சனா இருந்தவர் சஞ்சீவ் ரெட்டி தன்னுடைய ஓட்டை இந்தி மொழிக்கு எதிராக போட்டதால் தான் அரசியல் சட்டத்திலேயே ஆட்சி மொழியாக இந்தி வரல. அப்ப கொள்கை ரீதியாகவும் சஞ்சீவ் ரெட்டி உங்களுக்கு ஆளு. மற்றபடி பேசுகிற பிராமணருக்கு எதிரானவர், எதிர்த்திருக்கிறவர் பிராமின். யாருக்கு ஓட்டு போட்டீங்க? விவி கிரிங்கிற பார்ப்பனருக்கு உங்க பாதியில. சொல்லட்டுமா? அடுத்து சொல்றேன். உங்களுடைய தந்தை யாருங்க? பெரியார் ஈவேரா, ரைட்டா? அவர் அப்ப என்ன சொன்னாரு? கண்ணீர் துளி பசங்களா, இன்னமும் விடுதலை இருக்கு, போய் பார்த்துக்கிட்டோம். கண்ணீர் துளி பசங்களா, 1000 இருந்தாலும் சஞ்சீவ் ரெட்டி நம்மாளு. அவன் இல்லைன்னா அப்பவே ஆட்சி மொழியா இந்தி வந்திருக்கும். விவி கிரி பாப்பான், அவனுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னார். அப்ப முதலமைச்சராக இருந்த அவர் வெளியே வந்த உடனே அவர்கிட்ட பத்திரிகையாரன் கேட்டாங்க. ரகசியம் இல்லை, ஒரு பத்திரிகையாரன், உங்களுடைய தந்தையே சொல்லியிருக்காரு இன்னைக்கு விடுதலையில் வந்திருக்கு பாருங்க. அப்ப அவர் சொன்ன பதில் என்ன? உங்க வயசுக்கு தெரியாது, நான் சொல்றேன், ரெஃபர் பண்ணி பாருங்க. சொல்லுங்க. தந்தைக்கு வயதாகிவிட்டது, ஏதேதோ பிதற்றுகிறார். இப்ப புரிஞ்சு போச்சா? பார்ப்பன எதிர்ப்பு இவங்க எப்படி இருக்குன்னு, இந்தி எதிர்ப்பு எப்படி இருக்குன்னு புரிஞ்சா? இதுதான், அதாவது பச்சையா சொல்றேன். இது வரல யாரும் சொல்ல, நானும் சொல்லல. பாஜக என்பது அகில இந்திய திமுக, திமுக என்பது தமிழ்நாட்டு பாஜக. சிறுபான்மையினருக்கு எதிராக பெரும்பான்மையினுடைய மனதிலே ஒரு வெறியுணர்வை உருவாக்கி ஹிட்லர் செய்த அதே தந்திரத்தை, அதே யுக்தியை அப்படியே பயன்படுத்தி இந்த 2 கட்சியும் ஆட்சி வந்திருக்கு. சிறுபான்மை மனதில் இப்ப நச்சு விதைக்கிறாங்களா? சிறுபான்மையா இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை அவர்களுக்கு எதிராக பெரும்பான்மை மக்கள் மத்தியில ஒரு வெறுப்பை உருவாக்கி அந்த வெறுப்பின் மூலமாக பெரும்பான்மை மக்களுடைய ஆதரவை பெற்று அதன் வாயிலாக ஆட்சிக்கு வருவது. அதான் நான் முதலே சொன்னேன். என்ன ஃபார்முலா? எங்க திமுக தான் அந்த காலத்திலேயே பார்ப்பன எதிர்ப்பு கொண்டு வந்தாங்களா? சரி, அதுவே போலியா? இப்ப என்னங்க சொன்னேன்? இல்ல, இது அது போலின்றீங்க நீங்க. போலி இல்ல, பச்சை போலி. அது தேங்காய் போலியா பருப்பு போலியான்னு கூட நீங்க கேட்பீங்க. சரி, அது போலி. அதுக்கு தான் உங்களுக்கு சொன்னேன். இந்திய நாட்டில் மிக முக்கியமான காலகட்டம் விவி கிரி என்ற பார்ப்பனர் இருக்கிற போது, சஞ்சீவ் ரெட்டி என்கின்ற உங்க திராவிடர் இருக்கிற நேரத்துல உங்க ஓட்ட பார்ப்பனருக்கு ஓட்டு போட்டீங்க. சரி, 67ல எந்த ராஜாஜி பார்ப்பனருடைய சின்னமாக இன்றைக்கும் சொல்லுகிறீர்களோ அவரைத்தான் நீங்க மூதறிஞர் ராஜாஜி ஊர்வலா கூட்டு போனீங்களா? அப்ப எது உண்மை? உங்கள் பேசுகிற பேச்சுக்கு நடவடிக்கை ஏதாவது ஒட்டு இருக்கா? நீங்க உண்மையானவங்க, நேர்மையானவங்க தானே. தமிழ்நாட்டுல பாஜகவா இருக்கிற திமுகவோடு உங்களுக்கு என்ன சார் உறவு? என்ன சார் உங்களுக்கு நட்பு? என்ன சார் அன்பு உங்களுக்கு? சொல்லுங்க. கலட்டி கூட அடிங்க, நான் ஒத்துக்கிறேன். இந்த மாதிரி சொல்றதுதான் உங்களை சொன்னீங்கன்னா அது கரெக்ட், நியாயம். நான் என்னுடைய தவறுகளை ஏற்றுக்கொள்ள தயார். இது காலத்தின் கோலம். அந்த தவறை காங்கிரஸ் செய்திருக்க கூடாது, செஞ்சிருச்சு. அதனுடைய விளைவை இப்ப என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறோம்? ஏன் சொன்னேன்னு, காங்கிரசுடைய ஜீவ மூச்சு 2 பேரை தான் சொல்ல முடியும், எவ்வளவு பேர் இருந்தாலும். தேசிய அளவில் மகாத்மா காந்தி, இன்றைக்கு வாழுகின்ற இந்த உலகத்துல 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் சிலையா இருக்கக்கூடிய ஒரே ஒரு உலக தலைவர் காந்தி. தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் இன்னும் 100 வருஷம் ஆனாலும் ஒரு ஆட்சியாளன் எப்படி இருக்கணும், ஒரு மக்கள் தலைவன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற இலக்கணம் ஆனவர் காமராஜர். அந்த காமராஜரை பற்றி கேவலமா பேசிட்டு தோழமைன்னு சொல்லிட்டு, காமராஜர் ஆட்சி தான் இப்ப நடக்குதுன்னு சொன்னாங்க. உங்க காங்கிரஸ் தலைவர்கள் தானே சொன்னாங்க. என்னது காமராஜர் ஆட்சி தான் நடந்துனுக்குது ஐயா, ஸ்டாலின் ஆட்சின்னு நீங்க தானே சார் மேடைக்கு நான் சொன்னேன். உங்க ஆட்கள் தான் பேசினாங்க சார். அப்படி சொன்னா அதுல ஒரு சட்டையரா இருக்கு. திமுக என்ன சொன்னா, நாட்டுல ஊழல் வந்ததே காமராஜரால, காமராஜர் அசிங்கமான ஆட்சி நடத்தின சொன்னானா, அதுக்கு இவங்க கிண்டலுக்கு சொல்றாங்க நடப்பதே காமராஜர் ஆட்சி. இப்ப புரியுதா உங்களுக்கு? எங்க ஆளுங்க எப்பயுமே சூட்சமா பேசும், உங்களுக்கு புரியல. ஓ, சூட்சமா தான். ஆமா. அடுத்து இப்ப 2-3 நாளைக்கு முன்னால் ஒருத்தர் பேசினார் பாருங்க, மகாத்மா காந்தியவே உள்ள படுக்க வச்சதே நாங்க தான்டா. ஒண்ணுமே எனக்கு புரியல. மகாத்மா காந்தியை உள்ள படுக்க வச்சது நாங்க தானா, என்ன பொருள் எனக்கு புரியல. வேற யாரையா பேரை வச்சு அவரை படுக்க வச்சோம், இவரை படுக்க வச்சோம், அப்படி பண்ணா இப்படி பண்ண சொன்னா எனக்கு புரியுது. காந்தியை படுக்க வச்சோம்னு சொல்றான். இதுவரை திமுக 2க்கும் ஏதாவது மறுப்பு தலைமை சொல்லியிருக்கா, வருத்தம் தெரிவிச்சிருக்கா?
காந்தியை கேவலப்படுத்துகிற போதும், காமராஜரை கேவலப்படுத்துகிற போதும், ஏன் இந்திரா காந்தியுடைய பேரை இத்தனை வருஷம் இருந்து திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்ட்ல அதை மாத்திட்டு கருணாநிதி பேர் வைக்கிற போதும் வருத்தமே படாமல் கோவமே படாமல் இருக்கிறவன காங்கிரஸ்காரன் நீங்க நம்பலாம், நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். இன்னமும் நீங்க எல்லாம் கத்துறது ஒண்ணும் கேட்கல சார். மறுபடியும் உறவாட போறாங்க. கிறிஸ்டோடேங்கர் சொல்லிட்டாரு சார், திமுகவோட தான் உறவு. அப்படியா? ஆமா, உறவுன்ட்டாரு. என்கிட்ட சொல்லுங்க. டிவிக்கு முதல்ல தேர்தல் போட்டியிடுதான் பார்க்கலாமா அப்படின்றாரு. என்கிட்ட சொல்லுங்க. அவர் வந்து என்ன சொல்றாரு, தேர்தலில் நிற்குமா என்பதை பார்ப்போம் சொல்லிட்டாரா அப்படின்ட்டாரு. கிறிஸ்டோடேங்கர் தான் முடிவெடுக்கணும், திருச்சி வெளிச்சாமி முடிவெடுக்க முடியும். கிறிஸ்டோடேங்கர் யாருங்க? எனக்கு என்ன நீங்க பேசுறீங்க? அவங்க தான் அலைன்ஸ் பேசுறாங்க. நான் காங்கிரஸா இல்ல, நான் தான் முடிவு பண்ணணும். ஐயா நீங்க எனக்கு எவனும் உத்தரவு போட முடியாது. நீங்க சவுண்ட் போட்டு ஒரு சவுண்ட் இல்ல, ஒரு பிரயோஜனம் இருக்கோ இல்லையோ. அவர் சொன்னதை நீங்க முழுசும் படிக்கல. நான் படிச்சிட்டேன். இல்ல படிச்சிட்டேன். நேற்று அவர் பேசுறத அப்படியே கேட்டனா. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தொண்டர்கள் தாவேகா கூட கூட்டணி சேரணும்னு நினைக்கிறாங்க. ஆனா நாங்க திமுகவோட தான். ஏன் நான் சொல்லி முடிக்கிறோம்ல குறுக்க போறீங்க? அப்படி சொல்ல அவரு. ஆனால் தலைவர்கள் சில பேர் திமுகவோடு கூட்டணி நீடிக்க வேண்டும். இதை விட அழுத்தமா என்ன சொல்ல முடியும்? சரி, அவர் சொன்னதை அப்படியே மாத்தி போட்டு சொல்றீங்க. அப்படியே சொன்னாலும் நான், அதாவது இது எப்படி இருக்குன்னு கேட்டா, நாய் வாழை வெட்டி சூப் போட்டு நாய்க்கே கொடுக்குற மாதிரி. சரி, காங்கிரஸ் தொண்டருடைய உணர்வுக்கு விரோதமா எடுத்தா அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்? எப்படி முடியும்? இப்ப நீங்க எடுக்கிற முடிவு தானே கடைசியா முடிவாக போகிறது. என்ன தொண்டர்கள் பேச்சு எந்த கட்சியில கேட்டிருக்காங்க? நாங்களா கேட்போம். காங்கிரஸ்ல சார், காங்கிரஸ்ல தலைவர்களையும் தொண்டர்களையும் பிரிச்சு பாருங்க, எல்லாம் ஒண்ணுதான் சார். நீங்க தலைவர்களாவே ஆயிட்டீங்க எல்லாருமே. அப்படியா? தொண்டர்கள் எங்க இருக்கு? எல்லாம் தலைவர்கள். புரியுதுங்க. மற்ற கட்சியில இருக்கவங்க தலைவன் இல்ல, காங்கிரஸ்ல இருக்கவங்க எல்லாரும் தலைவன்றீங்க. யாரையோ கிண்டல் பண்றதுக்கு இதை சொல்றீங்க. இல்ல இல்ல, தொண்டனா திரியற வேண்டிய எல்லாம் இங்க தலைவன் சொல்லிட்டு இருக்கான். சரி, இங்க தலைவரா இருக்க வேண்டிய எல்லாம் தொண்டனா இருக்காங்கறதா நல்லா சொல்றீங்க. ஐயா நீங்க முரண்டு பிடிக்க வீக்னஸ் உங்களுக்கு தான், பலவீனம் உங்களுக்கு தான், ஆபத்து உங்களுக்கு தான். உங்களை திமுக கைவிட்டுருச்சுன்னா அடுத்து நீங்க எங்க போனாலும் அங்க டெபாசிட் வருமா வராதான்றதா யோசிங்க. இங்க என்ன உங்களுக்கு 10 எம்எல்ஏவாவது வருவீங்க. அதத்தான் நான் சொல்றேன். நாங்க விட்டுட்டு வெளியே வந்துட்டா அவங்களுக்கு டெபாசிட் கிடைக்குதான்னு பாருங்க. ஐயா அது டேட்டா, அத பாருங்க சார். டேட்டா சொல்லல. அவங்க இல்லன்னா நீங்க இல்லாம தான் இருக்கீங்க. டேட்டாவுக்கு டாட்டா காட்டுங்க. இந்த 3 மாசம் கழிச்சு வர தேர்தலை பாருங்க. காங்கிரஸ் எங்க இருக்கிறதோ அதுதான் ஆட்சி. காங்கிரஸோட கூட்டணி இல்லாதவர்கள் எதிர்க்கட்சி. எழுதி வச்சுக்கணும் டைரியில. திருச்சி வேலுச்சாமி, பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாகூர் போன்றவர்கள் எல்லாம் தொடர்ந்து இதே மாதிரி பேசியிருந்தீங்கன்னா 25 20 சீட்டு 15 சீட்டு 10 சீட்டா கூட மாறிடும். ஒரு சீட்டா குறைஞ்சிட்டே இருக்கு. உங்களுக்கு பாத்துட்டே இருக்கீங்களா? நீங்க சொல்ற பெரிய கட்சி ஒரு தேர்தல்ல ஒரே ஒரு சீட்டு ஜெயிச்ச ஞாபகம் இருக்கா? இருக்கு சார், 91. அப்ப அது புரியுது இல்ல? ஜனநாயகத்துல சீட்டு எண்ணிக்கை என்பது வேறு. ரைட் சார். நாங்க ஜெயிக்க எம்எல்ஏ பதவிக்காக உருவாக்கப்பட்டதல்ல காங்கிரஸ். தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சி பங்கு கேக்குறீங்கல்ல இன்னைக்கு, அதற்கான தேவை வந்துருச்சுன்றாரு திரு மாணிக்கம் தாகூர். சரிங்களா? என்ன தேவை வந்துருச்சு இன்னைக்கு? தேவை என்னன்னா, தரிகட்டு போய் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு. குறைந்தபட்சம் ஒரு கூட்டணி ஆட்சி இருந்தாலாவது அமைச்சரவையில் எல்லோரையும் சேர்ந்து கலந்து பேசிதான் முடிவெடுக்க வேண்டியது. ஒண்ணு இல்ல, நீங்க முன்னால சொன்னீங்க பாருங்க, மூக்கணாங்கயிறு. அந்த மூக்கணாங்கயிறு போட்ட மாதிரியாவது தரிகட்டு ஓடாம நிறுத்தி வைக்க முடியும் என்பதுதான் அதுக்கு பொருள். அதுக்கு உங்களுக்கு பலம் வேணும்ல சார். நீங்க உங்க பலத்துக்கு தகுந்த மாதிரி தானே சீட்டு ஒதுக்குவாங்க. எங்களுக்கு பலம் இல்ல. உங்களுக்கே 3% போடுற ஒரு சர்வேவை எடுத்து வச்சுக்கிட்டு மாணிக்கம் தாகூர் சுட்டி காட்டுறாங்க. உங்களை வந்து 3% அளவுக்கு தான் அவங்களே பாக்குறாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்குது. அதை நீங்க கொண்டாடுறீங்க எடுத்து வச்சுக்கிட்டு. 3%க்கு எவ்வளவு கொடுப்பாங்க? வேணா ஒரு 8 சீட்டு 9 சீட்டு கொடுக்கலாம். உங்களுடைய உயரம் எவ்வளவு? என் உயரம் 161 சென்டிமீட்டர். 60. மூக்கு ஒரு 155 சென்டிமீட்டர் மூக்கு வருமா? ரைட்டு. ஒரு தண்ணியில நிக்கிறீங்க, 155 சென்டிமீட்டர் வர்றவர்களும் உங்களுக்கு உயிர் போவாது. 2 சென்டிமீட்டர் கூடிச்சுன்னா போயிடும், செத்து போயிருவீங்க. நீங்க 3% வேணாம், 2% கட்சியை வச்சுங்க. நாங்க இருந்தாதான் உங்களுக்கு உயிர். இல்ல நாங்க இல்லைன்னா செத்து போயிருவீங்க சார். சார் உங்களை வந்து ஒரு சபார்டினேட்டா தான் அங்க வச்சுக்க முடியும். நான் என்ன சொல்றேன்னு முழுசு கேட்டீங்களா? இல்ல சார், நீங்க ஒரு பாகத்தை குறிப்பிட்டு சொல்றீங்க. நாளைக்கு தண்ணி மேல ஏற மூச்சு முட்டிடும். அதைத்தாங்க சொல்றேன் நானு. சரி, இப்படி சொல்றேன். சச்சின் டெண்டுல்கர் உங்களை கைவிட்டா மூச்சு முட்டிடுமா என்ன? செத்து போயிடும். எழுதி வச்சுக்கீங்க. காங்கிரஸ் இல்லாம இந்த தேர்தலை திமுக சந்திக்கட்டும். நீங்க பேச ஒரு சீட்டா குறைஞ்சுனுங்குது சார். குறையவே வேணாம். வேண்டாங்கிறனா, எங்களுக்கு சீட்டு மட்டும் தான் குறையும், உங்களுக்கு ஆட்சியே ஊத்திக்கும். அது உங்களுக்கு புரியலையா? எங்களுக்கு இழப்பதற்கு ஏதும் இல்லை. ஆமா, பிடிக்கிறது மட்டும்தான். விட்டீங்க, மகாராஷ்டிரா விட்டீங்க, ஹரியானா விட்டீங்க, தமிழ்நாடு வந்தா பக்கத்துல இருக்க கர்நாடகால நாங்க இருக்கிறோம். உங்க ஊருக்கு பக்கத்துல அதே உங்களுக்கு தெரியல. ஐயோ இல்ல சார், விட்டதெல்லாம் பேசுவோம். திமுக தான் இந்தியாவுல ஒரு 10 மாநிலத்துல ஆளுதா?
திமுக ஒரு மாநிலத்தினர் இருக்கு. திமுகவை பார்த்து பிஜேபி பயப்பட்டு இருக்கு டெல்லியில. அப்படியா? பயப்படுறாங்க. அப்படியா? அவங்க அந்த 39 எம்பிக்கள் நீங்க உட்பட வெறும் எல்லாரும் போறது. ஆமா, காங்கிரஸ் எம்பிக்களும் சார் திமுக தயவுல தானே சார் நீங்க எம்பி ஆக முடியும். நான் எங்க தயவுல தான் அவங்க வந்திருக்காங்க நான் சொல்றேன். அப்படியே மாத்தி யோசிங்க. நான் என்ன கேட்க, நீங்க முதல்ல ஒன்று சொன்னீங்கல்ல, ஆர்எஸ்எஸ் ஆதரிக்குது. ஆர்எஸ்எஸ் மனநிலையில பேசிட்டு இருக்கீங்க. நான் கேட்கிறேன், இதெல்லாம் சொல்லாம வேற வழியே இல்லை. இதை சொல்லுகின்ற யோகிதை அவங்களுக்கு இருக்கான்னு யோசிக்கணும். ஆர்எஸ்எஸ்க்கு எதிரானவங்க அவங்க சொல்றாங்க. நான் சொல்லி தயவு செஞ்சு அமைதியா இருக்கணும். கேள்வி கேட்டீங்கல்ல, பதில் சொல்லணுமா இல்லையா? ஆர்எஸ்எஸ் அதை பற்றி தவறா பல பேர் பேசுறாங்க. அது ஒரு நல்ல இயக்கம், சமூக சீர்திருத்த இயக்கம். நம்ம ஊர்ல இருக்கிற திராவிடர் கழகத்தை போலதான் ஆர்எஸ்எஸ். நாங்க சொன்னோமா? யார் சொன்னா? ஐயா கலைஞர் சொன்னாரு. இந்த உண்மையை தெரிந்து இப்படி இப்படி பேசுறீங்கல்ல. சரி, நாங்க சொல்ல ஒண்ணு. இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் பிஜேபி நான் சொல்லி முடிச்சிடுறேன். நான் சொல்லி முடிச்சிடுறேன். சொல்ல வேண்டிய நான் சொல்லி முடிச்சிடுறேன். நான் சொல்லி முடிச்சிடுறேன். நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஆர்எஸ்எஸ் இந்த நாட்டுடைய சுதந்திர போராட்டம் உச்சத்தில் நடக்கிற போது அதற்கான போராட்ட களத்தில் இருந்தவர்கள் காங்கிரஸ் மட்டுமல்ல, கம்யூனிஸ்ட் இருந்துச்சு, முஸ்லீம் லீக் இருந்துச்சு. பிஜேபியுடைய மூலம் தாய் ஆர்எஸ்எஸ். அது நாட்டுக்கு சுதந்திரமே வேண்டாம் சொன்னது மட்டுமல்ல, இன்னைக்கும் படமே இருக்கு. பிரிட்டிஷ் நாடு இந்தியாவுக்கு வருகிற போது அணிவகுப்பு மரியாதை கொடுத்தது ஆர்எஸ்எஸ். அதே மாதிரி தமிழ்நாட்டில் நாங்கள் போராடுகிற போது உங்களுடைய தாய் திராவிடர் கழகம் 44 உங்க ஊர் பக்கத்தில் சேலத்தில் என்ன தீர்மானம் போட்டாங்க? பிரிட்டிஷ் ராணிக்கு ஒரு வேண்டுகோள். மேன்மை தங்கிய பிரிட்டிஷ் ராணிக்கு இந்த மாநாடு ஒரு வேண்டுகோளை வைக்கிறது. நாட்டுக்கு சுதந்திரம் தரப்போவதாக கேள்விப்படுகிறோம். டெல்லியில இருந்தாவது சொல்லி முடிக்கிறதுல எங்க குறுக்க வரீங்க? நீங்கள் சுதந்திரமே தரக்கூடாது. அப்படியே தருவதென்று முடிவு செய்து விட்டாலும் சென்னை ராஜதானிக்கு தரவே கூடாது. ஏனென்றால் மேன்மை தங்கிய பிரிட்டிஷ் ராணியின் ஆட்சியின் கீழே எப்போதும் நாங்கள் வாழ விரும்புகிறோம். தீர்மானம் போட்டு முன்மொழிந்தவர் யார் சொல்லுங்க? பெரியார். அதெல்லாம் உங்களுக்கு தெரியாம எங்க பேச? பெரியார் அதுல இருந்த முக்கிய தலைவர். அந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் முத்தமிழ் காவலர் கியாபே விஸ்வநாதம். இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து உரையாற்றியவர் தமிழகத்துடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதலமைச்சர் யார்? அண்ணா. அவர் தான் பேசினார். அவர் திராவிட நாடுகள்ல அதே ஆகஸ்ட் மாசம் கடைசியில அதுல தலையங்க எழுதுறார். தலையங்கத்தினுடைய தலைப்பு என்ன தெரியுமா? சேலம் மாநாட்டில் CN அண்ணாதுரையின் தீர்மானம். அதை போட்டு அவரே விழாவரே எழுதியிருக்கிறார். ஆனா இப்படி நடக்குது, அன்றைக்கே நடந்திருக்கு. காந்தியடிகள் ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறார். ஏன்னா இந்த பிரிட்டிஷுக்கு ஆதரவாக இருந்தாங்க சொல்றேன். அதுலயும் திராவிட நாட்டில் அவர் ஒரு தலையங்க எழுதுறார். அது என்ன தெரியுமா? ஆத்ம சக்தியும் 6 டாக்டர்களும். யார் 6 டாக்டர்? எங்க அதுல இருந்த தலைப்பை சொல்றாங்க. உள்ள இருந்த ஆரம்பத்துல என்ன சொல்றேன்னா, காந்தியார் உண்ணாவிரதம் மேற்கொண்டார், 7 லோகங்களும் கிடுகிடுத்து போயின. மற்றதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது. கடைசி 4 லைன் உங்களுக்கு புரியும். கோல மயில்களாட, கோபாலசாமிகள் தாளம் போட, சுசிலா நையர் அடிவருட, கன்னி பெண்கள் தோளிலே கை போட்டபடி இருக்கிறார் பராக் பராக் பராக். ஆரம்பமும் அதுதான், இன்னைக்கும் அதுதான். காந்தியை கேவலப்படுத்துவது, தியாகிகளை கேவலப்படுத்துவது. அதே மாதிரி இன்றைக்கும் காந்தியை வீட்டுக்குள்ள நாங்க தான் படுக்க வச்சோன்னு ஒரு திமுக முன்னணி பிரமுகர் பேசுறாரு. இன்றைக்கு ஒரு மறுப்பு வந்திருக்கா அந்த தலைமையில இருந்து. அவங்க கூட வெக்கம் இருக்கிற, மானம் இருக்கிற, சூடு இருக்கிற, சொரணை இருக்கிற காங்கிரஸ்காரன் எப்படிங்க இருக்க முடியும்? கூட்டணியிலே இருக்க போறீங்க, அப்புறம் என்ன? அப்படி இருக்கிறவன் எல்லாம் மானம் கட்டவனா இருப்பான். சரி, எனக்கு மானம் இருக்கு, அதுக்காக நான் டிவிக்கே போறேன்றீங்களா? நான் சொன்னேனா? இல்ல, நீங்க நான் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நீங்க அந்த பாதையை தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னு சொன்னாங்க. டேட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாங்க. ஆமா, அப்படியா? தை பிறந்தால் வழி பிறக்கணும். தை பிறந்ததும் திருச்சி வெளிச்சாமி பனையூர்ல இருப்பாரு அப்படின்னு இல்ல. காங்கிரஸே அதோட சேர போகுது கூட்டணி, அல்லது வேற ஒரு கூட்டணி போடணும். இல்ல, திமுக கூட இல்லைன்னு பாருங்க சார். நீங்க முன்னால சொல்றதுனால உங்களுக்கு புரியல. அது நடக்கும்போது அன்னைக்கே அந்த ஆள் சொன்னாரு, நமக்கு தான் புரியல அப்படின்னு சொல்ல போறீங்க. சார், காங்கிரஸ் உங்களுடைய அரகண்ட் ஆட்டிடியூடுனால நிறைய பேரை இழந்துட்டீங்க, நிறைய மாநிலத்தை இழந்துட்டீங்க. இப்ப தமிழ்நாட்டிலேயே அந்த வேலையை நீங்க செஞ்சீங்கன்னா தமிழ்நாட்டுல இப்ப நாங்க தான் ஆட்சியில் இருக்கோமா? இல்ல என்னமோ இழக்க போறேன்றீங்க சார். பீகார்லயே நீங்க வந்திருக்க முடியாது, நீங்க சபார்டினேட் தான். ஆனா பட் தேஜஸ்வி வந்திருப்பாரு. எங்க பேசுறீங்க?
தேஜஸ்வி தோத்தது காரணம் சொல்லட்டுமா? காங்கிரஸ் உங்க ஊர் முதல் மந்திரி இங்க போகாம இருந்தா அவர் ஜெயிச்சிருப்பார். போறதுக்கு 3 நாளைக்கு முன்னால தமிழ்நாட்டுல சட்டமன்றம் நடக்குது. உங்களுக்கு சொல்றேன், சரியா தப்பான்னு சொல்லுங்க. சம்பந்தமே இல்லாம அவருடைய பேச்சு. இந்தி எந்த வழியாக வந்தாலும் தமிழகத்திற்குள் நுழைய மாட்டேன் சொல்லிட்டு அங்க போறாரு. அங்க இருக்கிற நாடு முழுக்க இருக்க பத்திரிகையில இந்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், தடை செய்வேன் சொல்ற திமுக ஆதரிக்கிற இவங்களுக்கா ஓட்டு. அதுதான் பிஜேபி கையில் எடுத்துச்சு. ஸ்டாலினால தான் பீகார் தோத்துட்டீங்க. இப்ப நான் என்னங்க சொன்னேன்? ஸ்டாலினால தான் தேஜஸ்வி யாதவ் தோத்ததா? தோற்பதற்கு திட்டமிட்டு சொன்னீங்க. எதற்காக சொன்னீங்க அசெம்பிளில? அது எப்படி தோற்பதற்கு திட்டம்? அதுதான் உங்க இது இந்தி எதிர்ப்பு மாநிலம். இந்தி எந்த ரூபத்தில் எதுக்கு சொல்றீங்க? இப்ப என்ன இந்தி உள்ள வந்ததா? நான் என்ன சொன்னேன்? இந்தி வருவதற்கு தடை போடுறதுக்கு காரணமா இருந்த சஞ்சீவ் ரெட்டிக்கு எடுத்து ஓட்டு போட்டுங்க. நீங்க போய் பெரிய இந்திய எதிர்ப்பு வீரர்களா நீங்க? அப்ப ஏன் உங்க வீட்டுல இருக்க உங்க தங்கச்சி இந்தி படிச்சது? உங்க மாமா மகளை எப்படி இந்தி படிச்சா? இந்தி வந்து விட்டால் அம்மா என்று அழைக்க முடியாது, மாதாஜி, பிதா என்று அழைக்க முடியாது, பிதாஜின்னு சொல்லணும். ஊரெல்லாம் சொல்லிட்டு உங்க பேரன் எப்படிங்க டெல்லியில சின்ன வயசுல மந்திரியா இருக்கிறான், அவனுக்கு நல்லா இந்தி தெரியும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கூட்டம் தங்கி நடக்கிற போது தேவிலால் பக்கத்துல உட்கார்ந்து பேச்சை, தேவிலாலுக்கு வேறு ஆங்கிலம் தெரியாது, உட்கார்ந்து மொழிபெயர்த்து சொன்னது யார் தெரியுமா? சொல்லுங்க சொல்லுங்க. கனிமொழி. சின்ன வயசுல, இது பழைய விஷயத்தை சொல்றேன். அப்பதான் இவங்க தெரியுமான்னா இந்தியில் படித்து பட்டம் பெற்றிருக்கிறதா இல்லையா கனிமொழி அவர்கள்? ஆமா. தமிழ்நாட்டில் இருக்க எவனும் இந்தி படிக்காதுன்னு ஓ வீட்டுல இருக்க பிள்ளைங்களை படிக்க வச்ச இந்த அயோக்கியத்தனத்தை செஞ்சுட்டு நீங்க என்னமோ பெரிய கொள்கை மரபு பேசுறீங்க. ஆமா சார், கொள்கை கூட்டம் தான் சார் அது, திராவிட கூட்டம். நீங்க நடத்துற பள்ளிகளில் நீங்க தமிழ்ல மட்டும் நடத்துறீங்களா? அதுலயே இந்தி இருக்கு சார். நீங்க பேசுவதற்கும் செயலுக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்க எங்கிட்ட குறை நாங்க என்ன நான் கேட்கிறேங்க, 55 ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு தீவிர அரசியலுக்கு வந்து. உங்களுக்கு தெளிவா சொல்லணும்னா 71 தேர்தல் பிரச்சாரத்துல என் மேல 4 கேஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் கல்லூரியில படிக்கிற போது 72 73 கேஸ். எமர்ஜென்சி பீரியட்ல என் மேல கொலை சதி வழக்கு. இவ்வளவுலாம் வந்திருக்கேன்ல. இன்னைக்கு வரை நான் பஞ்சாயத்து போர்டு மெம்பரா கூட வரல. அதற்காக எனக்கு வருத்தம் இல்லை. ஏன்னா என்னுடைய இலக்கு என்பது பதவியோ பணமோ இல்லை. சரி, அதனால எனக்கு இழப்பு இல்லை. ஆனா நீங்க செய்கிற எல்லாமே பதவியை நோக்கி மட்டும்தான் போகுது. இதையெல்லாம் நீங்க பேசுறீங்க. உங்களுக்கு தார்மீக உரிமை வேணா திருச்சி வெளிச்சாமிக்கு இருக்கலாம். ஆனா காங்கிரஸ்காரர்கள் இருக்கா, திமுகவிடம் வாங்கி சாப்பிடும் காங்கிரஸ்காரர்கள். நான் சொல்லல, பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றாரு, திமுகவிடம் வாங்கி சாப்பிடுறாங்க சில காங்கிரஸ். அதைத்தாங்க சொல்றேன் நானு. அவனை மட்டுமே நீங்க காங்கிரஸ் நினைக்காதீங்க. அவன் காங்கிரஸ் பேரை சொன்னாலும் அவன் காங்கிரஸ்காரன் இல்ல. பாட்டில லேபிள்ல இது அமுதம்னு போட்டு உள்ள என்ட்ரின்னு ஊத்தி வச்சிருந்தா அது அமுதமாயிருமா? முடிவு என்னமோ 10th ஜென்பத்து தான் எடுக்கணும். அவங்க எடுக்கிற மாதிரி இல்லை போல தெரியுது. அது எடுக்கிறாங்களே, நாங்க பாத்துக்கிறோம். நீங்க ஒண்ணு யோசனை சொல்லுங்க. இல்ல, உங்ககிட்ட ஆலோசனை நாங்க கேட்க வேண்டிய அவசியம் முடிஞ்சிருச்சு சார். அது எது வேண்டாலும் இருக்கட்டும் சார். குடுக்கறத வாங்கிட்டு போறது தான் சார் உங்க நிலைமை. குடுக்கறத வாங்கிட்டு போக வேண்டியது, கொடுக்கறத வாங்கிட்டு போக வேண்டியது. பாருங்க, காங்கிரஸ்காரன் என்ன ஏமாடியா? என்ன ஒண்ணும் தெரியாது. விஜய வச்சு பயமுறுத்துனீங்கன்னா அங்க ஒண்ணும் கிடைக்காது சார். விஜய வச்சு பயமுறுத்தணும். நாங்க எங்க பயமுறுத்தணும்? நீங்க வேறைய காட்டி எங்களை பயமுறுத்த முடியாது. வேற எதையும் காட்டி பயமுறுத்த. என் மேல கேஸ் போட்டது எதுக்காக? பயமுறுத்ததானே? அதுக்குதான் இல்ல பயமுறுத்துவது எதுக்காக? பயமுறுத்ததானே. நாங்க என்ன கைது பண்ணாங்க திருச்சி வெளிச்சாமி வாயை வச்சுக்கிட்டு சொல்லி முடிச்சா முடிக்க விட மாட்டேன் சொல்லுவாங்க. என்ன கைது பண்ணி உள்ள வச்சா என் ஜாதகத்துல மந்திரி ஆயிடுவேன் இருக்குங்க. உள்ள வைக்க மாட்டதுக்கு காரணம் அதுதான். இப்ப கூட நான் ரொம்ப, நீங்க யாரோ ஒருத்தர் சொன்னீங்களே ஒரு திமுக அறிக்கலாம், அவர்கிட்ட சொல்லி என்ன ஜெயில வைக்க சொல்லுங்க. 2 விஷயம் இருக்கு. நான் வெளியில இருந்தா சாப்பாடாது என் பையனுக்கு சம்பாதிக்கிற காசுல இருந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். சரி, ஜெயில நிம்மதியா கவர்மெண்ட் செலவு சாப்பிடுவேன். அது வீட்டுக்கு பிரச்சனை இல்லை. 2வது வெளியே வரும்போது நான் மந்திரியா வருவேன். என் ஜாதகத்தில் அப்படி போட்டிருக்கு. ஜெயிலுக்கு போனால்தான் நீ மந்திரியா வேணும். சரி, என்ன மந்திரியாக்கலாமா வேணாமான்னு அவங்க தான் முடிவு பண்ணணும். இந்த பேட்டியில ஜெயில வைப்பாங்களா வைக்க மாட்டாங்களான்ற விவாதம். வச்சானா மந்திரி ஆயிருங்க. நீங்க ரெக்கமெண்ட் பண்ணுங்க. ஒரு நல்ல காரியம் பண்ணுங்களேன். ஐயா 60 சீட் வாங்கி 6 சீட்டு தான் வந்தீங்க பீகார்ல. 60 சீட் வாங்கி. திரும்பி என்ன சொல்றேன், இங்க சம்பந்தம் 20 வாங்கினா 10 தான் வருவீங்க. நீங்க சம்பந்தம் இல்லாம பேச. இல்ல சம்பந்தம் இருக்கு. ஒரு சீட்டு ஜெயிச்ச திமுக தூக்கி பிடிக்கும் சார். இன்னைக்கு ஒரே ஒரு சீட்டுங்க சார். இன்னைக்கு அவங்க தான் சார் ஆட்சி அதிகாரத்துல இருக்கட்டும்.
இன்னைக்குதான் பக்கத்துல கர்நாடகா, உங்க ஊருக்கு பக்கத்துல இருக்க கர்நாடகால ஆட்சி காங்கிரஸ் உங்களுக்கு புரியல. அங்கேயே 2 பேர் பக்கத்துல அடிச்சுக்கிட்டாங்க, போன வாரம் வரைக்கும் அடிச்சுக்கிட்டாங்க. நான் சிஎம்மா நீ சிஎம்மான்னு. ஓ, இங்க அடிச்சுக்கலையா? இங்க அந்த மாதிரி ஒண்ணும் இல்ல சார். ஏங்க 85 வயசு துரைமுருகன் பொதுவுல இன்பா ஐயா முதல் மந்திரியா வந்து அதிலேயே நான் மந்திரியா இருக்கணும் சந்தோஷத்துல சொன்னாரு. விரக்திய வேதனைய மக்கள்கிட்ட கொட்டியிருக்காரு. உங்ககிட்ட சொன்னாரா என்ன? பொது இடத்துல சொன்னாரு. அவரு அடுத்த அமைச்சரவையிலும் இருப்பன்றாரு சார். அதை தாங்க நான் சொல்றேன். தனியா ஆக்டேன்னு சொன்னாரு உங்ககிட்ட. ஆமா, நீங்க எல்லாம் சொன்னா மற்றவங்க சொன்னாருன்னா வந்து ஒத்துக்குவீங்க, நான் சொன்னா ஒத்துக்க மாட்டீங்களா? அவர் சொன்னார் இவர் சொன்னாருன்னு பெரிய புருடா விட்டு எல்லாம் சொன்னீங்கல்ல, சரி, அது மாதிரி ஒத்துக்க மாட்டீங்களா? எங்களுக்கு நான் என்ன கேட்கிறேன், தோழமை என்பதுங்க. காமராஜரை கேவலப்படுத்தீங்க, காந்தியை கேவலப்படுத்தீங்க, இந்திரா காந்தியை கேவலப்படுத்தீங்க. தோழமை நாங்க கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்க முடியுமா? அந்த மக்கள் பிரச்சனைக்கு இந்த 4.5 வருஷத்துல காங்கிரஸ் இந்த மாநில அரசை எதிர்த்து போராட்டம் பண்ணீங்க, சொல்லுங்க பார்க்கலாம். பட்டியல் போடுங்க, லிஸ்ட் எடுங்க. சரி, இன்னைக்கு இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க, தேர்தல் நெருங்கி வருதுன்னு கேட்டுட்டீங்களா? ஒண்ணு வேணாம், சட்டமன்ற பேரடை எடுத்து படிங்க. ஐயா, மக்கள் பிரச்சனைக்கு நீங்க வீதியில இறங்கி திமுகவை எதிர்த்து திமுக அரசாங்கம் இந்த மக்களுக்கு அநீதி திமுக அப்படின்னு நீங்க எதுவுமே நடக்கலையா? திமுக போராடல. திமுக எங்க போனார் செல்லு பெருந்தகை? திமுக எங்க போனார் தங்கபாலு? எங்க போனார் ப. சிதம்பரம்? இன்னைக்கு வந்து கத்துறீங்க. ஆகா, நீங்க சொல்ற வாட்ல மட்டும் குறிப்பா சொல்லிட்டீங்க, மற்றவங்களா சொல்ல மாட்டீங்க. சட்டமன்றத்தில் நீங்க சொன்ன செல்வ பெருந்தகை எத்தனை பிரச்சனை அரசாங்கத்துக்கு எதிராக விமர்சனம் பண்ணிருக்காரு, போய் படிங்க. நான் ரகசியம் சொல்ல கேட்கவே இல்ல, உங்களுக்கு கேட்கவும் இல்ல, பார்க்கவும் இல்ல. அப்ப காது அந்த நிலைமையில தான் இருக்கு. அப்ப உங்களுக்கு காது கேட்க வரலங்கய்யா, காது வரல. காங்கிரஸ் காங்கிரஸ் சொன்ன குற்றச்சாட்டு காது கேட்கலன்ட்ட படிச்சு பாருங்கங்கற கேட்கறீங்க இல்ல. காங்கிரஸ் சொன்ன குற்றச்சாட்டு அந்த அளவுக்கு தான் இருக்குது பாருங்க. ஒரு பத்திரிக்காரனு கேட்காத அளவுக்கு நீங்க திமுக மேல அப்ப பத்திரிக்கைக்காரன்னு சொல்லிட்டு இருக்கற நீங்க என்னென்ன வச்சுக்கோங்க, என்னென்ன என்னென்ன பேசுறீங்க, அதத்தான் நான் சொல்றேன். மக்களுக்கு அப்படியே ஒளிபரப்புங்க, அப்படியே பண்ணுங்க. நீங்க வச்ச குற்றச்சாட்டு அப்படியே பண்ணுங்க, நீங்க வச்ச குற்றச்சாட்டு அப்படியே பண்ணுங்க, என் பார்வை கூட அப்படியே பண்ணுங்க, அந்த லட்சணத்துல அப்படியே பண்ணுங்க, அந்த லட்சணத்துல அப்படியே பண்ணுங்க. நான் என்ன சொல்றேன், சட்டமன்ற பேரேட்ல பதிவுல இருக்கிறத படிங்க. படிக்கிறேங்க ஐயா, படிங்க. நீங்க வச்ச குற்றச்சாட்டின் லட்சணம் ஒரு எங்க பார்வை கூட வரல, மக்களுக்கு போய் கூட சேரல. அப்ப நீங்க அந்த அளவுக்கு இருக்குது. நீங்க கண்ணிருந்தும் குருடராய் காதிருந்தும் செவிடராய் இருந்தா நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது. சட்டமன்ற பேரேட்ல இருப்பதான் நிரந்தரமா இருக்க போகுது. சரி, அதுல நீங்க சொல்லுகிற அதே செல்வ பெருந்தகை எத்தனை சொல்லியிருக்காரு. அட பொது மேடையில கூட அங்கே ஒரு டேமை திறந்து வைக்கிற போது, நான் ஒரு பிற்படுத்தல் சமுதாயத்தை சேர்ந்தவன் என்பதற்காக இவர்கள் கேவலப்படுத்துகிறார்கள் சொன்னாரா இல்லையா? கேவலப்படுத்துறவங்க வீட்டுக்கு எதுக்கு போறீங்க, எதுக்கு போறீங்க? நான் என்ன அது அவர்கிட்ட கேளுங்க, அவர் சொன்னாரா இல்ல? நியாயப்படுத்தி நீங்க பேசுறீங்க, அவர்கிட்ட கேளுங்க சார். நான் என்ன கேட்கிறேன்னு புரிஞ்சுட்டு அப்புறம் கேளுங்க. அவர் சொன்னாரா இல்லையா? சொன்னாரா இல்லையா? இந்த ஆட்சி காலத்தில் எவ்வளவு டெண்டர் திரு செல்வ பெருந்தகை எடுத்திருக்கான்னு பேசுவோமா, பட்டியலிடுவோமா? போடுங்க. 4 வருஷம் உறவாடிட்டீங்க, எல்லா சலுகைகளையும் அனுபவிச்சிட்டீங்க. நாங்களா? காங்கிரஸ்காரர்கள் அனுபவிச்சீங்க திமுக ஆட்சி காலத்துல. அத்தனை சலுகைகளையும் வாங்கி கொண்டு மக்கள் பிரச்சனையில போராடாத ஒரு கட்சி காங்கிரஸ். விஜய வச்சுக்கிட்டு சொல்றீங்க. காங்கிரஸ்லயே இருக்கிற யார் யாரெல்லாம் ஏன் பேசுறாங்கன்னு இப்பதான் தெரியுது. எனக்கு இவ்வளவு நாள் தெரியலைங்க. அங்கிருந்து இந்த மாதிரி மாமூல் வந்திருக்கோ. ஏன் சலுகைகளே உங்களுக்கு கிடைக்கலையா? திமுக அரசாங்கத்தின் அத்தனை சலுகைகளையும் அத்தனை டெண்டர்களையும் நீங்க அனுபவிச்சவங்க தானே காங்கிரஸ். இப்ப நான் அதை தாங்க சொல்றேன். இங்க இருக்கிற கருப்பாடு எதுன்னு இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது. எனக்கு இத்தனை நாளா தெரியல. ஏன்டா இப்ப இப்படி இருக்கிறாங்க? எதுக்கிறவ எண்ணிக்கை 99 இருக்கு, அது உங்க கண்ணு படல. ஆதரிக்கிறவன் ஒன்னா இருந்தா தெரியுது. அந்த ஒண்ணு கூட ஏன் ஆதரிக்கிறாங்கன்னு இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது. நீங்க சொல்லி நான் கேட்டதுக்கு அப்புறம் இது வந்ததுக்கு அப்புறம் மக்களுக்கும் தெரியும். எதிர்க்கிற அந்த 99 காங்கிரஸ்காரங்களும் கூட்டுவாங்க. ஒரு டெம்போல ஏத்தலாம், அந்த அளவுக்கு தான் நீங்க ஸ்ட்ரென்த்ன்றாங்க காங்கிரஸ் தமிழ்நாட்டுல. திமுக கிட்ட சண்டை போட்டு நான் கேக்குறேன். தங்கம் ஒரே ஒரு பவுன் இன்னைக்கு 1 லட்சம் ரூபாயா? ஆமா ஆமா. கூழாங்கல் அதை விட பெருசா இருக்கும். அது என்ன? சின்னதா இருந்தாலும் தங்கம் தங்கம் தான், பெருசா இருந்தாலும் கூழாங்கல் தான். நீங்க டெம்போல ஏத்துறதா வேணா வச்சுக்கிட்டோம், எப்படி வேணாலும் வச்சுங்க, சைக்கிள்ல போறதா கூட வச்சுங்க. காங்கிரஸ்காரன் தான். அவனிடம் இருக்கு நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் மக்களுக்காகவும் சிந்திக்கிற தியாக உணர்வோடு கொள்ளையடிக்க நினைக்காத அவன் தான் காங்கிரஸ்காரன். நடராஜன் பேர் வச்சுட்டா முடவன் நடைபெறவன் இருக்க மாட்டான். கனிமொழின்னு பேர் வச்சுட்டானாலே அழகு தமிழ்ல பேசுவாங்கன்னு சொல்ல முடியாது. இது மாதிரி ஒவ்வொருக்கும் பேர் வைப்பதாலேயே இல்லை. காங்கிரஸ் என்று சொல்வோனெல்லாம் காங்கிரஸ் இல்ல. காங்கிரஸ்காரன் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி இருக்கிறவன் மட்டும்தான் காங்கிரஸ்காரன். திமுக காரங்க எல்லாம் உங்க மேல வைக்கிற குற்றச்சாட்டை நான் ஒரு கேள்வியா வைக்கணும்னு நினைக்கிறேன். ஓ, எனக்கு டெண்டர் கொடுத்தாங்களா? இல்ல எனக்கு அதான் சொல்றேன். இன்னைக்கு ஆதவர்ஜனா உங்களை விலைக்கு வாங்கிட்டாரு. கன்னியாகுமரி அருமனையில வச்சு உங்களை விலை பேசிட்டாரு. அதனாலதான் இப்படி திருச்சி வெளிச்சாமி பேசிட்டு திரும்புறாரு. கேட்கிறவன் கேனையரா இருந்தா எரும மாடு ஏரோப்ளேன் விக்கிற மாதிரி
ஆதவர்ஜுனா யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்க. விஜய் தெரியுமான்னு கேட்டு. விஜய் கட்சியில அவ்வளவுதான். முனிசிபல் மேயர் நீங்க எல்லாம் பேசி என்ன பிரயோஜனம்? தமிழ்நாட்டினுடைய முதல் ஒரு பெண் எஸ்பி யார்? ஐபிஎஸ் ஆபீசர் திலகவதி ஐபிஎஸ். ஏன்னா உங்க மாவட்டம் தான், எங்க ஊருக்கார் தான், தர்மபுரியில தான் அது பிறந்து வளர்ந்தது. காவேரிப்பட்டினம். நான் தான் உங்க ஊர் விஷயத்த நான் சொன்னாதான் உங்களுக்கு புரியுது. அந்த அம்மா ஐபிஎஸ் வந்ததுக்கு அப்புறம் 91 92 திருச்சியில தான் டிஎஸ்பியா இருந்தது. அப்ப எனக்கு அவங்ககிட்ட நல்ல அறிமுகம் உண்டு. பல நேரங்களில் பல பிரச்சனைகளுக்காக போய் பேசியிருக்கேன். அவங்க என்ன கூப்பிட்டு பேசியிருக்காங்க, இதெல்லாம் தெரியும். அந்த அம்மாவுடைய தங்கை மகன் தான் இந்த ஆதவர்ஜுனா. இன்னுமா அந்த பையன் என்ன கூப்பிட்டான், நான் பின்னால போவேன். ஐயையோ, உங்களை எல்லாம் எங்கெங்க போய் அடைக்கிறது? அந்த பையன் வயசு என்ன, ஏன் வயசு என்ன? அவங்க பெரிய அந்த பையனை அன்னைக்கு தான் முதல்ல பார்க்கிறேன். தப்பா நான் சொல்லல. என்கிட்ட எதை நீங்க சந்தேகப்படணுமோ அதை சொன்னா பரவாயில்ல. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறதா உங்களுடைய வாடிக்கையை வச்சீங்கன்னா நீங்கள் திமுகவுடைய கொள்கை பரப்புச்செல்லாம் விரைவில் அறிவிக்க. திமுகவினர் சொன்னதான் நான் கேள்வி, அதனால தான் சொல்றேங்க. இப்படி கிறுக்கு யாரோ கிறுக்கன்னு சொல்றதெல்லாம் நீங்க கேள்வியா வச்சீங்கன்னா நான் என்ன பண்ண முடியும்? தங்கம் தான், கோஹினூர் வைரம் தான், கூழாங்கல் தான். ஐயா, இலக்க நோக்கி நீங்க ஓடணும்னா எந்த வண்டியில ஏறணும்ன்றத சரியா தீர்மானிக்கணும். அந்த போற வண்டி நடுவுல பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் தப்பு பண்றீங்களோன்றது நிறைய பேர் சந்தேகப்படுறாங்க. நாங்க சந்தேகப்படணுமா இல்லையான்னு நாங்க முடிவு பண்றோங்க. நீங்க எங்க கவலைப்படுறீங்க? உங்களுக்கு கவலையே இல்லையா? தமிழ்நாட்டுக்கு இந்த 5 ஆண்டுகள்ல 4.5 ஆண்டுகள்ல 5 லட்சம் கோடி புதுசா கடன் வந்திருக்கு. அதை பத்தி நீங்க கவலைப்பட்டா நீங்க புத்திசாலி எடுத்துக்கலாம். சரி, எல்லா வரியும் இன்னைக்கு 2 மடங்கு 3 மடங்கு கூடி போச்சு. அதை புரிஞ்சுக்கிட்டா நீங்க புத்திசாலி எடுத்துக்கலாம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நான் சொல்ல சார், கனிமொழி போன தேர்தலில் சொன்னது என்ன? இந்தியாவிலேயே அதிகமான இளம் விதவைகள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. அதற்கு காரணம் இங்க இருக்க டாஸ்மாக் கடை. சொல்லுச்சா இல்லையா? சொன்னாங்க. இந்த 4.5 வருடம் டாஸ்மாக் கடை மூடி அதெல்லாம் மாத்தி எல்லா இளைஞர்கள்லாம் இப்ப பலசாலியா இருக்காங்க. ஏங்க நீ சொன்னதை ஏன் செய்யல அப்படி நீங்க கேட்டீங்கன்னா நீங்க பொறுப்புள்ள ஒரு ஊடகவியலாளர். அந்த 4.5 வருஷத்துல நான் மட்டும் தான் கேட்டுனே இருக்கணும். நீங்க இந்த 4.5 வருஷத்துல கூடவே உறவாடி இருந்தீங்களா? அப்ப எத்தனை முறை கேட்டீங்க? கேட்டுட்டு டாஸ்மார்க்க மூடுன்னு எத்தனை முறை காங்கிரஸ் போராட்டம் நாங்க பேசி இருக்கோம், போராடி. ஐயா, எத்தனை போராட்டம் நடத்துனீங்க? பண்ணிருக்க சார். இல்லங்க ஐயா, பண்ணல. நீங்க எங்கேயோ மூலையில உட்கார்ந்துட்டு உலகமே தெரியல. இல்லங்க, கிணத்து தவளைக்கு இதுதான் உலகம் நினைக்கிற மாதிரி நீங்க ரூமுக்குள்ளே தமிழ்நாடு இருக்குன்னு நினைக்கிறீங்க. அதான் பிரச்சனை. மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. காங்கிரஸ் போராடிச்சாங்க. ஆமாங்க, மக்களே காங்கிரஸ் போராடினாருங்க. ஐயா, இவர்தான் போராடி. ஐயா, நான் என்ன கேக்குறேன், நீங்க தானே சொன்னீங்க தேர்தல்ல எதிர்த்து காங்கிரஸ், நீங்க தானே சொன்னீங்க தேர்தல்ல நாங்கள் வந்தால் டாஸ்மாக் கடையை மூடுவோம் சொன்னீங்களா இல்லையா? ஏன்டா மூடலன்னு கேட்டா நீங்க ஊடகவியலாளர். அதை நியாயப்படுத்துற மாதிரி நீங்க ஏன் கேட்கல? நீங்க ஏன் கேட்கல? இந்த அதிகாரத்துக்கு நான் கேட்கறது வேற. சொன்னவர்கள் ஏன் செய்யலன்னு அவங்ககிட்ட கேள்வி கேட்டா நீங்க நேர்மையான பத்திரிகைக்காரர். அவர்களை காப்பாத்துற மாதிரி எங்களை கேட்டீங்கன்னா அவர்களை காப்பாத்துறீங்க. கூடவே சுத்தன நீங்களும் குற்றவாளி தாங்க. ரைட், நீங்களும் குற்றவாளி வச்சுக்கீங்க. அதை எதிர்த்து 2 பேரும் போராடுவோமா? நானும் குற்றவாளி, நீங்களும் குற்றவாளி. நம்பி போராட முடியாது. காங்கிரஸ் நம்பி உங்களை நம்பி போராட முடியாது. நீங்கள் வேற. காங்கிரஸ் நம்பி போராட முடியாது. நீங்க ஊப்பியா? எனக்கு நீங்க என்ன பட்டனாலும் வச்சுக்கோங்க. இல்லைங்க, உத்தரப்பிரதேசமானு கேட்டேன். பெரிய மனிதனா அது இல்லையா? உங்களை பெரிய மனுஷன் நான் நினைச்சேன். ஊப்பின்னா உத்தரப்பிரதேசம் பெரிய மாநிலம். அதை நான் சிக்கா உங்களை பெரிய மனுஷன் சொன்னேன். நீங்க இல்லைன்றீங்க. நான் ஒண்ணும் பண்ண முடியும். விஜய நம்பி இழக்க போறீங்க ஐயா, தோத்துற போறீங்க. விஜய நம்பி இருக்கிற காங்கிரஸையும் விட்டுற போறீங்க. உங்ககிட்ட எல்லாம் ஆலோசனை கேட்கிற அளவுக்கு நாங்க பைத்தியக்காரன் இல்ல. எங்களுக்கெல்லாம் ஆலோசனை சொல்ற அளவுக்கு உங்களால முடியுமான்னு யோசிக்கிறது உங்களுடைய கடமை. இந்த உலகத்திலேயே மிக மூத்த கட்சி 141வது ஆண்டு கொண்டாடி இருக்க காங்கிரஸ் கட்சிக்கு நேத்து பிறந்த காலான்லாம் அட்வைஸ் பண்றதுனாக்க எங்களுக்கு ஒண்ணும் இல்லை. நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும். எங்களுக்கு எதை எப்போது எப்படி செய்யணும் தெரியும். மழை காலத்துல கொடை பிடிக்கணுமா, வெயில் காலத்துல கொடை பிடிக்கணுமா, பனி பெய்யற போது கொடை பிடிக்கணுமா, சாதாரணமா கொடை பிடிக்கணுமா, அப்படிங்கிற ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசங்களுக்கு தெரியும். இதெல்லாம் நீங்க எங்களுக்கு சொல்லித்தர வேணாம். பொறுத்திருந்து பாருங்கள். செய்ய வேண்டியதை செய்ய வேண்டிய நேரத்தில் மிக சரியாக செய்வோம். நீங்கள் புரிந்து கொள்ள போகிறீர்கள். நடக்குதான்றதை பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நீங்க பேசியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி ஐயா. நன்றி, வணக்கம்.